இந்த செஷனுக்கான learning objectives. First one is anti-caste movements. Anti-caste movements எல்லாம் என்னல அப்படின்றத பார்த்துருவோம். Second one is Islamic reforms. ஓகேவா, இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த லீடர்ஸ் யாருன்றத பார்ப்போம். The third one is Parsi reform movements. Anti-caste movements, மகாத்மா ஜோதிபா பூலே. நம்ம நாட்டுல இந்தியால வெறும் ஒரு மதத்துக்கான ஒரு புரட்சிகள் மட்டும் நடக்கல. ஓகேங்களா, எதுக்கெல்லாம் நடந்திருக்குன்னா ஈவன் சோஷியல் ரெஃபார்ம்ஸ்க்காகவும் நடந்திருக்கு. நிறைய சோஷியல் இவெண்ட்ஸ். இப்போ சதி, ராஜாராம் மோகன் ராய் முறியடிச்ச சதி, சைல்ட் மேரேஜ், உமன் ரீமேரேஜ், இதெல்லாம் எப்படி சோஷியல் எலிமெண்ட்ஸோ ஈவில்ஸோ அதே மாதிரிதான் இந்த காஸ்ட் சிஸ்டமும் நம்ம இந்தியால ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஈவிலா இருந்திருக்கு. ஏன்னா பீப்புளை அன்ஈக்குவலா பார்த்தாங்க. ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டமா இந்த காஸ்ட் சிஸ்டம் இருந்தது. நிறைய பேரை தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரீட் பண்ணாங்க அந்த காலத்துல. ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்கள பொது இடங்களுக்கு வர விடாம, பொது கிணறுகள்ல தண்ணி எடுக்க விடாம, கோயில்களை நுழைய விடாம, பள்ளிகள்ல படிக்க விடாமையும் நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த காஸ்ட்ன்ற ஒரு பேர்ல. ஓகேவா, அப்பேற்பட்ட அந்த காஸ்ட் சிஸ்டம் பலாயிரம் வருஷமா இருக்குன்னு சொல்ற அந்த காஸ்ட் சிஸ்டம் எதிர்த்து போரிட்டவர்கள்ல மிகப்பெரிய, அதாவது 19th செஞ்சுரியில இருந்த மிகப்பெரிய ஒரு லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா ஜோதிபா பூலே. இவர்தான் நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். யாரு ஃபாதர் ஆஃப் நேஷன்? மகாத்மா காந்தி. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யாரு? ஆமா, டாக்டர் B.R. அம்பேத்கர். அவருடைய முன்னோடி. இவன் அம்பேத்கரே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டவர் தான் மகாத்மா ஜோதிபா பூலே. இவர் எப்போ பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா he was born in 1827 in மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால பிறக்கிறாரு. opened the first school for untouchables in 1852 in Pune. அந்த லோயர் காஸ்ட் பீப்புள், தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க பாருங்க, வார்த்தையே untouchables, தீண்டத்தகாதவர்கள், untouchables அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சோ கால்ட் untouchables, தீண்டத்தகாதவர்களுக்காக முதல்ல ஒரு பள்ளிய துவங்கினவர் யாரு? மகாத்மா ஜோதிபா பூலே. எங்க துவங்குறாரு இவரு? 1852ல இன் பூனால தொடங்குறாரு. மகாராஷ்டிரால இருக்கிற பூனால தொடங்குறாரு. He launched சத்யசோதக் சமாஜ், the Truth Seekers Society in 1870. ஆரிய சமாஜ், பிரம்மோ சமாஜ் மாதிரி ஜோதிபா பூலேவும் சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. தட்ஸ் கால்ட் அஸ் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுது? இன் 1870 to stir non-Brahmin masses to self-respect. என்ன சொல்றாங்க? பிராமன் அப்படின்னா அந்த காலத்துல அப்பர் காஸ்ட் பீப்புள், அதாவது காஸ்ட் சிஸ்டம்ல அப்பர் காஸ்ட், லோயர் காஸ்ட், அன்டச்சபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருந்திருக்கு. அதுல பிராமன் காஸ்ட் சோ கால்டு அப்பர் காஸ்டா இருந்திருக்காங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் அந்த சோ கால்டு அப்பர் காஸ்ட்ல இல்லாத நான் பிராமன் மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, சுயமரியாதை, உங்களுக்கு சுயமரியாதை வேண்டும், நமக்கு நம்ம படிக்கணும்ன்ற அந்த சுயமரியாதைய, ஏன் அந்த சுயமரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த சோ கால்ட் அன்டச்சபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வேலைகள் என்னென்ன இருந்ததுன்னா இந்த அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யறது, அந்த மாதிரியான வேலைகளா தான் இருந்தது. சோ இதுல அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல இல்லையா? அதனால்தான் நமக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்னு தூண்டுகிறாரு. அதுக்காக எல்லா அந்த அப்பர் காஸ்ட் இல்லாம இருக்கிற எல்லா மாசஸையும் ஒண்ணு சேர்க்கிறாரு, எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டுறாரு. So to stir non-Brahmin masses to self-respect, opposed child marriage
and supported widow remarriage. இவருமே குழந்தைகள் திருமணத்தை எதிர்க்கிறாரு அண்ட் கைம்பெண்கள் அல்லது விதவைகள் மறுமணத்தை சப்போர்ட் பண்றாரு, ஆதரிக்கிறாரு. Jyotiba Phule and his wife Savitriba Phule devoted their lives for uplift of depressed classes and women. மகாத்மா ஜோதிபா புலேவும் அவர்களுடைய மனைவியாருமான சாவித்ரிபாய் பூலேவும் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையையே யாருக்காக அர்ப்பணிக்கிறாங்க? டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது அந்த அன்டச்சபிள்ஸ், தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சமர்ப்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் உயர்த்தத்துக்காக. They opened orphanages and homes for widows. என்ன பண்றாங்க? They are opening the orphanages and homes for widows. கைம்பெண்களுக்கு ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ரீஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சாவித்ரிபாய் பூலேவும் என்ன பண்றாங்க? கேர்ள்ஸுக்காக ஸ்கூல் துவங்குறாங்க. சாவித்ரிபாய் பூலே இந்தியாலேயே பெண்களுக்காக ஸ்கூல் திறந்த, பள்ளிக்கூடம் திறந்த முதல் ஸ்கூல் எங்க யாரால ஆரம்பிக்கப்படுது? சாவித்ரிபாய் பூலேவால தான் ஆரம்பிக்கப்படுது. She becomes the first women teacher too, Indian women teacher. ஓகேவா? அப்போ சாவித்ரிபாய் பூலேவியும் மகாத்மா ஜோதிபா பூலேவியும் வந்து பலவார அவமானங்கள் சந்திக்கிறாங்க. ஆனாலும் பெண்களுக்காகவும் இந்த சோ கால்ட் அன்டச்சபிள்ஸ்க்காகவுமே இவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறாங்க. ஜோதிபா புலேயோடைய ஒர்க், ஹிஸ் ஒர்க் குலாம்கிரி, that is slavery. குலாம்கிரின்னா இல்ல, ஸ்லேவரி அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. That becomes the important text that summarized many of his radical ideas. பயங்கர புரட்சிகரமான ஐடியாஸ்க்கு, அவருடைய ஐடியாஸ்க்கு வித்திட்டது அந்த நூல்ல தான் இருக்கு. அதுதான் பிற்காலத்துல வந்து டாக்டர் அம்பேத்கராலையும் ஈவன் பெரியாராலையும் கூட தமிழ்நாட்டில இருந்து ஆதரிக்கப்படுது. இந்த புக்கு தான் குலாம்கிரி, ஸ்லேவரி அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் மகாத்மா ஜோதிபா பூலே அண்ட் அவருடைய வைஃபான சாவித்ரிபா பூலே. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது நாராயண குரு. கேரளாவை சேர்ந்த நாராயண குரு. He was born to poor parents in Kerala. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் இவர் பிறக்கிறாரு. நாராயண குரு from 1854 to 1928. He evolved into a poet and a scholar. அவர் யாரு? He's a poet and a scholar. கவிஞரும் கூட. And a scholar in Malayalam, Tamil and Sanskrit. அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் எல்லாம் மலையாளம், தமிழ் and Sanskrit. Disturbed by terrible caste tyranny. இவருமே ஜோதிபா புலே மாதிரி he was very much disturbed by the caste tyranny. இந்த சாதிய கொடுமைகளை பார்த்து அவர் மிகவும் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. லோயர் காஸ்ட் பீப்புள் சஃபர்ட். தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ரொம்பவும் சஃபர் ஆறத பாக்குறாரு. He dedicated his whole life for betterment of the oppressed. Oppressed யாரு? தாழ்த்தப்பட்டவர்கள். இவர்களுடைய லைஃப வந்து பெட்டர்மெண்ட் பண்றதுக்காகவே இவரும் தன்னுடைய முழு லைஃபையும் சமர்ப்பிக்கிறாரு. செட்டப் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா யோகம். இவரும் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா யோகம். And this was organization to work for the upliftment of depressed classes. இவங்களும் பண்றது depressed classes உடைய லைஃப வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்காகவே இந்த ஆர்கனைசேஷனை துவங்குறாரு நாராயண குரு. He established a grand temple at அருவிபுரம் and dedicated to பெரிய ஒரு கோயில் அருவிபுரத்துல கட்டி அதை வந்து எல்லாருக்காகவும் சமர்ப்பிக்கிறாரு. Thinkers and writers such as Kumaran Asan and Dr. Paluppu influenced by his ideas and carried forward the movement.
thinkers and writers ஆன குமாரா ஆசானும் டாக்டர் மலுக்கும் இவங்க எல்லாமே they got influenced by நாராயண குரு. Next இப்ப பார்க்க போறது ஐயன்கலி. ஐயன்கலி was born in 1863 at Venganur in திருவனந்தபுரம். கேரளால இருக்கிற திருவனந்தபுரத்துல பிறக்கிறாரு in 1863. ஆனா அந்த திருவனந்தபுரமா அப்போ வந்து என்ன அப்பெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல 1850s அந்த டைம்ல வந்து பிரசிடென்சிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ இல்லைன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ரவன்கோர்ல இருந்து திருவனந்தபுரத்துல பிறக்கிறாரு ஐயன்கலி. Discrimination he faced as a child turned him into a leader of an anti-caste movement. இவரே வந்து குழந்தையா இருக்கும் போது நிறைய டிஸ்கிரிமினேஷனை வந்து சந்திக்கிறாரு, நிறைய வேற்றுமைகளை சந்திக்கிறாரு, அதுவும் காஸ்டால சாதியால. அதுதான் அவரை பிற்காலத்துல மிகப்பெரிய லீடர் ஆஃப் ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்டா உருவாக்குது. And later fought for basic rights including access to public spaces and entry to school. அதாவது இப்போ நம்ம சொல்லப்படுற பேசிக் ரைட்ஸ் ஆன ஒரு ரோட்ல நடக்கிறது, இல்லைன்னா ஒரு பார்க்குக்கு போறது, ஒரு டெம்பிளுக்கு போறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே சில மக்களுக்கு வந்து கொடுக்கப்படாம இருந்திருக்கு பல மக்களுக்கு. ஓகேவா? அந்த பேசிக் ரைட்ஸுக்காகவே இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுல ஐயன்கலியும் மிக முக்கியமானவர். அண்ட் ஈவன் ஸ்கூல்ஸ்ல போய் படிக்கிறதுக்காக அந்த மக்கள் குழந்தைகள் போய் படிக்கிறதுக்காகவும் ஃபைட் பண்ணி தான் அதை வாங்க வேண்டியதா இருந்திருக்கு அந்த காலத்துல. அதுக்கு முக்கியமான பங்கு வகித்தவர்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது? ஜோதிபா பூலே, சாவித்ரிபா பூலே, நாராயண குரு அண்ட் இப்போ ஐயன்கலி. Inspired by இவருமே he was inspired by ஸ்ரீ நாராயண குரு. அவர் இன்ஸ்பயர் ஆயிதான் ஐயன்கலி ஃபவுண்டட் சாது ஜனா பரிபாலனா சங்கம். என்ன ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாரு? சாது ஜனா அப்படின்னா ரொம்ப சாதாரண மக்களுக்கான பரிபாலனா சங்கம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சங்கத்தை கிரியேட் பண்றாரு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் இன் 1907ல இதை ஆரம்பிக்கிறாரு ஐயன்கலி. அடுத்து நம்ம பார்க்க போறது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஹிந்துயிசம்ல இல்ல இந்தியால இருந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இல்லையா, எஸ்பெஷலி காஸ்ட் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா இருந்த ரிஃபார்மர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ், அதாவது முஸ்லிம்ல இருக்கிற இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ். அதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான். ஆஃப்டர் சப்ரஷன் ஆஃப் Great Revolt of 1857, 1857ல நடந்த சிப்பாய் மியூட்டினி நடந்தது இல்லையா, அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பிரிட்டிஷர்ஸ், அதாவது அடக்கிட்டாங்க. அந்த அடக்குமுறைக்கு அப்புறமா இந்தியன் முஸ்லிம் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு சந்தேக பார்வையோடவே இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க நம்மள ரொம்ப மாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை. Community feared that Western education, Western culture and Western ideas would endanger their religion. என்ன நினைச்சாங்கன்னா முஸ்லிம் பீப்புள் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன், கல்ச்சர், ஐடியாஸ் இதெல்லாம் வந்து தங்களுடைய மதத்தை ரொம்ப பாதிக்குமோ, அதை வந்து என்டேஞ்சர் பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. Only a small section of Muslims accepted new avenues for மாடர்ன் எஜுகேஷன் ஆன ப்ராஸ்பெக்ட்ஸும் ஒன்லி ரொம்ப குறைவான முஸ்லிம்ஸ் தான் அக்செப்ட் பண்றாங்க. Born in Delhi and into a noble Muslim family, Syed Ahmad Khan thought that lack of education, especially modern education, had harmed Muslims greatly and kept them backward. டெல்லியில ஒரு நோபல் மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் ஃபேமிலியில, பணக்கார ஃபேமிலியில பிறந்த சையத் அகமது கான் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாடர்ன் எஜுகேஷன் வந்து படிக்கலன்றதாலதான் அது வந்து நம்ம முஸ்லிம் கம்யூனிட்டியே ரொம்ப
ஹார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ முன்னேற விடாம இவங்களை பின்தங்கியே வச்சிருக்கு. The lack of education and especially the modern education அப்படின்னு நினைக்கிறாரு சையத் அஹ்மத் கான். Exhorted Muslims to accept Western science. இவர் வந்து என்ன சொல்றாரு, முஸ்லிம்ஸ் கிட்ட போய் ப்ளீ பண்றாரு, வெஸ்டர்ன் சயின்ஸ அக்செப்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட் சர்வீசஸ்ல போய் வேலை பாருங்க, டேக் அப் த கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு அர்ஜ் பண்றாரு. He founded a scientific society and translated many English books. சயின்ஸ் அப்பவே அவருடைய மதத்துல சயின்ஸ்க்கான ஒரு சொசைட்டியும் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ உருதுலயும் டிரான்ஸ்லேட் பண்றாரு, எஸ்பெஷலி சயின்ஸ் புக்ஸ் இன்டு உருது, ஸோ தட் மக்கள் நிறைய சயின்ஸ் கத்துப்பாங்க, ஃபார்வர்டா போவாங்க அப்படின்றதால. He believed that interest of Muslims would be best served if they bonded with British government rather than fit into the rising nationalist. இவர் என்ன நினைக்கிறார்னா, முஸ்லிம்ஸ முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஒத்து இருக்கணும், அப்பதான் நமக்கு நிறைய எஜுகேஷன் வரும், நிறைய ஐடியாஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரேதர் தென் எதுக்கு மிச்சத்துல எது வேணாம்னு நினைக்கிறாருன்னா, ரைசிங் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அவங்கள பிரிட்டிஷ் அனுப்புறது, அந்த விஷயத்துல ஈடுபடுறத விட பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பாண்ட் ஆயிட்டு நிறைய கத்துக்கணும், நிறைய முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு சர் சையத் அஹ்மத் கான். He advised Muslims to take English education and concentrate on it. அவர் என்ன அட்வைஸ் பண்றாரு, இங்கிலீஷ் கத்துக்க சொல்றாரு, வெஸ்டர்ன் பிரிட்டன் எஜுகேஷனை கத்துக்க சொல்றாரு, அண்ட் அதுல போக்கஸ் இருந்து தங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றப்படுத்துறதுக்காக அர்ஜ் பண்றாரு சர் சையத் அஹ்மத் கான். நெக்ஸ்ட், அலிகர் மூவ்மெண்ட். அலிகர் மூவ்மெண்ட்ல Syed Ahmad Khan's movement, Aligarh movement, is so called because it was centered around Aligarh Mohammedan Anglo-Oriental College. Syed Ahmad Khanோட மூவ்மெண்ட்டை தான் என்ன சொல்றாங்க, அலிகர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. It was centered around Aligarh Mohammedan Anglo-Oriental College. அங்க நடந்ததால தான் இத அலிகர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. It was founded by Sir Ahmad Khan in 1875, which is a landmark in history of Indian Muslim education. 1875ல கண்டுபிடிச்ச இந்த மூவ்மெண்ட் தான் created a very big landmark in Indian Muslim education. College was raised to status of university in 1920. இந்த காலேஜும் பெரிய யூனிவர்சிட்டியா அடுத்த காலங்கள்ல மாறுது, எஸ்பெஷலி இன் 1920. Deoband movement, a revivalist movement organized by Orthodox Muslim ulema. ஒரு முஸ்லிம் உலேமா, அதாவது மத போதகர், அவரு அந்த முஸ்லிம் போதகர், ஓகேவா, அவரால துவங்கப்படுறதுதான் இந்த டியோபேண்ட் and ulema under leadership of Muhammad Qasim Bantowi from 1832 to 1880 and Rashid Ahmad Gangotri from 1828 to 1905, founded school at Deoband in Saharanpur district of Uttar Pradesh, UP in 1866. இந்த ulema வந்து under the leadership of Muhammad Qasim Bantowi and Rashid Ahmad Gangotri ஒரு ஸ்கூல் ஃபைண்ட் பண்றாங்க at Deoband in Saharanpur district of Uttar Pradesh. School curricula shut out English education and Western culture. இப்போ நம்ம பார்த்த அலிகர் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா போகுது இல்லையா இந்த டியோபண்ட் மூவ்மெண்ட். என்ன பண்ணுதுன்னா, they shut out English education and Western culture. Instruction imparted was an original Islamic religion and aim was moral and religious regeneration of Muslim community. Instruction கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது? It was an original Islamic religion and aim was moral. அறத்தோட வாழணும், அதுதான் கத்து கொடுக்கணும்ன்றதான் aim, and religious regeneration of Muslim community. Maulana Muhammad Al Hassan
became a new Deoband leader. Maulana Muhammad Al-Hasan, he became the first new Deoband leader. Jamaat ul Ulema, Council of Theologians. Theologians na enna? Theology na enna? Religion. Religion பத்தி படிக்கிறவங்க theologians. So Jamaat ul Ulema இவங்க அப்படின்னா என்ன அப்படின்னா Council of Theologians led by him யாருங்க? Maulana Muhammad Al-Hasan gave a concrete shape to Hassan's ideas of protection of religious and political rights of Muslim in overall context of Indian unity. இவங்களோட ஐடியாஸ் எப்படி இருந்தது? To protect the religious and political rights of Muslim. அதான் மெயின் கன்சர்ன்டா இருந்தது. சர் அஹமத் கானுடைய அலிகர் மூவ்மெண்ட்டுக்கு மாறுபட்டதான இந்த மூவ்மெண்ட் பார்சி ரெஃபார்ம் மூவ்மெண்ட். பார்சிஸ்ல இப்ப நம்ம இஸ்லாம்ல பார்த்துட்டோம். அப்போ இருக்க பார்சிஸ்ல என்ன விதமான ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஆஃப் 19th centuryல ரெஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் பிகான் இன் மும்பை, பாம்பேல துவங்குது. குருஞ்சி நவோரோஜி ஃபவுண்டட் ரஹனுமாய் மஸ்தாயிசான் சபா, that is called as Parsis Reform Society in 1851. குருஞ்சி நவ்ரோஜி தான் வந்து ஒரு பார்சிஸ் ரெஃபார்ம் சொசைட்டியை ஃபைண்ட் பண்றாரு இன் 1851. Rast Gaftar, the truth teller, a main voice of the movement. Rast Gaftar அப்படின்றது வந்து truth teller. இதுதான் மெயின் வாய்ஸ் ஆஃப் த பார்சி ரெஃபார்ம் மூவ்மெண்டா இருந்தது. Behranji Malabari organized a campaign for legislation against practice of child marriage. Behranji Malabari he passed a legislation or a rule pass பண்றாரு against the practice of child marriage. This Parsi community produced many leaders. In the Parsi community பல தரப்பு leaders வந்திருக்காங்க, such as Ferozshah Mehta and Vinsha Vacha, such as Ferozshah Mehta and Vinsha Vacha. They played a big role in early Congress. Congressலயும் அவங்க participate பண்ணி they played a very important role. இதுதான் பார்சிஸ் உடைய reform ends. Recap of the session என்னன்னு பாத்தீங்கன்னா, anti-caste movements. ஃபர்ஸ்ட் ஹிந்துசம்ல இருந்த நிறைய anti-caste movements என்னெல்லாம் பார்த்தோம், அவங்க எந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா பண்ணாங்கன்னு பார்த்தோம். லைக் மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்ரி பாபுலே, அப்புறம் நாராயணகுரு, அய்யன்கலி, இவங்களெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? அடுத்து பார்த்தது இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ், முஸ்லிம்ஸ்ல இருந்த இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம படிச்சது பார்சி ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இந்த செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.